புதுசாக கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி ரீஃபில் பண்ணி உடனே கிச்சனை செட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு கிச்சனை செட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் போர்ஷனை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்துட்டு சோலிமா பிராண்டில் ஒரு 5 years பேக்கில் வாங்கினது தான். இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கிளாஸ் ஐட்டம் மாதிரியே இருக்கும், பட் பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மில்டன் பிராண்டில் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் மில்டன் சோலிமா இவங்க பிராண்டில் பிளாஸ்டிக் ஐட்டமாக இருந்தால் கூட யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டெய்லி காலையில் இட்லி தோசையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி மில்லட் கடையில் கொண்டு மாமா விட்டப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை, என்ன வாங்குறதுன்னு தெரியலை. ஆல்ரெடி மில்லட் ஐட்டங்கள் எல்லாமே போட்டு நான் சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வரகு, சாமை, குதிரைவாளி அரிசியில் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு குதிரைவாளி அரிசி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த குதிரைவாளி அரிசியில் தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சாதத்துக்கு தொட்டுக்க சோயாபீன்ஸ் குழம்பும் கூடவே சீனி வெரிக்காய் வத்தலும் தான் செஞ்சுருந்தேன். இப்படி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐடியா கொடுத்தேன்.